இது கிடையாது. அடைச்சிருப்பா, அடைச்சிரு. சார் மாடு விட வேணாம். மாடு கிடையாது. டிபார்ட் வேணாம் வேணாம். அவ்வளவுதான். அதுக்கு பரிசு இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. பரிசு கிடையாது, சிறப்பு கிடையாது. உள்ள மாடு இருந்தா அமைச்சரே சொல்லிட்டாரு பரிசு இருக்குன்னு. எந்த கணக்கும் கிடையாது. மூடுப்பா மூடு. நிறைவு பெற்றது மாடு. சொல்றேன் கேளுங்க. மாடு யாரும் உள்ள தள்ளாத. காவல்துறை சார் லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிருங்க சார். மாண்புமிகு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா விழா சிறப்பாக நடைபெற்றது. ஒரு மாடு போட்டா ஒரு மாடு போட்டா சார் எல்லாரும் இறக்கலாம். முடிஞ்சது. எல்லாரும் பார்வையாளர் கொஞ்சம் கீழே இருங்க. கொஞ்சம் வெளியே இருக்க காலத்தை உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டேஜை கிளியர் பண்ணி விடுங்க. காவல்துறை உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டேஜை கிளியர் பண்ணி விடுங்க. முடிச்சுப்பா. விஐபி ஸ்டேஜ் கொஞ்சம் எல்லாம் கிளங்க. மாடுப்பா. கமிட்டி சொல்லி முதல்ல போடுங்க. எத்தனை தடவை காயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு லாக் பண்ணிட்டாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாகவும் பரிசுகளை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குவார்கள். சார் வேற யாரும் உள்ள விடாதீங்க. கொஞ்சம் கிரௌட் உள்ள விடாதீங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஸ்டேஜ்ல கொஞ்சம் எல்லாரும் கிளியர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்டேஜ்ல கொஞ்சம் இறங்க. சார் இந்த சைடுல மாடு இருக்கு, அனுப்பி விட்டுருங்க. அந்த மாடு இருக்கு பாருங்க சைடுல. சார் இந்த சைடுல மாடு இருக்கு. யார் உள்ள வராதீங்க. மாடு உள்ள இருக்கு. மாடு ஒண்ணு இருக்கு. மாடு உள்ள இருக்கு. யாரும் உள்ள வராதீங்க கிரௌண்டுக்குள்ள. சார் மீடியா கொஞ்சம் இருங்க. கீழே மாடு இருக்கு. எப்பா மாடு இருக்குப்பா. மாடு இருக்குப்பா. பத்திரிகையாளர் கவனத்தில் இருக்கு. மாடு இருக்கு. பாத்துக்கோங்க. உள்ள மாடு இருக்கு. பத்திரிகையாளர் கவனமா இருங்க. உள்ள ஒரு மாடு இருக்கு. பத்திரிகையாளருக்கு திருப்பி அறிவுறுத்தும். உள்ள மாடு இருக்கு. கவனம். பத்திரிகையாளர் கவனத்திற்கு உள்ள மாடு இருக்கு. தயவு செஞ்சு அங்க இருக்க மாடு பாருங்க. இங்க மாடை பாத்துக்கோங்க. அந்த மாடை கட்டி வைங்க தம்பி. மாட்டை போட்டு விட்டுருங்க. மாடு எப்ப மாடு ரிட்டர்ன் ஆச்சா சிக்கலாயிரும். கொஞ்சம் கவனமா இருங்க. பத்திரிகையாளர் கொஞ்சம் கவனமா இருங்க. பத்திரிகையாளர் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் மாடு உள்ள இருக்கு. முன்னாடி இருக்க ஜீப் வாங்க. அங்க செகண்ட்ல நிக்கிற வண்டி வாங்க சார். நீங்க வந்து நீங்க காவலர்களோட மொத்தமா அப்படியே இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வந்து அப்படியே உள்ள வந்துருங்க சார். உள்ள வந்துருங்க சார். கொஞ்சம் காவலர் வண்டி இருக்குல்ல, எதிரால மாடு வருது. ஒதுங்கிக்கங்க. வாங்க சார். நீங்க வண்டி ஓபன் பண்ணி வாங்க. இப்ப லைட்ட போட்டு விடுங்கப்பா. எல்லா லைட்டும் போட்டு விடுங்க. லைட்ட கொஞ்சம் போட்டு விடுங்க. வரலாற்று சாதனை படைத்த மைக் செட் லைட்ட போட்டு விடு. லைட்ட போடுங்க. அப்படியே மறைச்சு விட்டுருங்க சார். அப்படியே மாடு திரும்பி வர அளவுக்கு 1000 மாடுகளை அவிழ்த்து வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இரண்டாவது முறையாக 1000 மாடுகளை கழட்டி இருக்கான். உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இது இரண்டாவது முறையாக 1000 காளைகளை கழட்டி இருக்கு. இது ஒரு ரெக்கார்டு. இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு போன வருஷம் பஸ் மாலை குத்து வாங்கிட்டு போயிட்டேன். இந்த வருஷம் 2 பிடிக்கணும் முடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் தானே உயிர். வேலை நான் மாடு பிடிச்சிருக்க முடியாது. 14 மாடு பிடிச்சிருக்கேன். நான் 20 மேல பிடிக்கணும் ஆசைப்படுறேன். நான் 10 தானே முடிச்சிருக்கேன். மாடு மொத்தம் அப்படியே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மேடம். எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப இதா இருந்தாங்க. அப்புறம் மட்டும் நம்ம நண்பே விளாங்குடி
நவீன அவனுக்காண்டி தான் இன்னைக்கு முதல் பரிசு எடுத்தது காரணமே அவன் தான். அவன் இறந்து போயிட்டு அவனே ஒருத்துல, அதனால அவன் நினைவா இன்னைக்கு முதல் பரிசு வாங்கணும். அதுக்காண்டி பிடிச்சேன். முதல் சுற்று வந்து 9 மாடு பிடிச்சி வெளியே போனேன். ஆமா கவர்மெண்ட் பார்த்து என்ன பண்ணாலும் சரி தானே, அது நல்லா அவங்க குடும்பத்துக்கு காலம் பூரா உதவுற மாதிரி ஒரு இதா கொடுத்தா நல்லது. அவன் வீட்டுக்கு ஒரே பையனே, அவன் லைஃப் ஃபுல்லா இருந்திருந்தா அவங்க வீட்டுக்கு கஞ்சி ஊத்துவான். அது போன்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணா நல்லது. ஒவ்வொரு தடவையும் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனா பெருசா பரிசீலனை பண்ண மாட்டாரு. போன தடவை வந்து உள்துறை அமைச்சர் வந்து அரசியலை தரதுக்கு பரிசீலனை பண்ண எல்லாமே வீடியோ எப்படிதான் பண்றது?